வணக்கண்ணா. வணக்கம் என் பேர் சார். தினகரன். நம்ம ஸ்கைவின் பயோடெக்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சரிங்க சார். நம்ம டாடா கேபிட்டல்லேருந்து உங்களுக்கு நம்ம ஸ்கைவின் பொருளை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆமாம் சார். சாரல், பிளட், ஈல்டிவின் 3 மருந்து பற்றி டெமோ கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஒரு ஏக்கரா கொடுத்துருந்தேன். அது எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க சார். வணக்கம் சார். நான் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் புன்னை வில்லேஜ் நந்தமங்கலம் கிராமத்தில் இது இருக்கிறேன் சார். இப்போ நான் இதுக்கு அடியில் ஒரு ஏக்கராவுக்கு 60 கிலோ சாரல் கொடுத்தாங்க சார். நான் இதை 10 ஏக்கரா இருக்கிறதுக்கு நான் 2 ஏக்கரா இப்போ இந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு பண்ணியிருக்கேன் சார். இப்போ இந்த இடத்துல 2 ஏக்கராவுக்கு 120 கிலோ சாரல் போட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறம் ஒரு மூட்டை டிஏபி ஒரு ஏக்கரா கணக்கு பண்ணி 2 ஏக்கரா போட்டிருக்கிறேன். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டை ஒரு அடியில் போட்டிருக்கேன் சார். ஒரு மூட்டை யூரியா அடியில் 2 ஏக்கரா சேர்த்து ஒரு மூட்டை யூரியா தான் சார் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 15 நாளில் மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் 2 மூட்டை ஒரு மூட்டை யூரியா ராலி கோல்டு ஒரு ஏக்கராவுக்கு 4 கிலோ இதுன்ற மாதிரி 2 பாக்கெட் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறமேட்டு 15 நாள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். 15 நாள் நம்ம பிளட் கொடுத்துருந்தோம்லண்ணா. பிளட்டு கொடுத்தாங்க. இந்த 15 நாள் இந்த பிளட் அடிச்சிருப்பீங்களாண்ணா? அடிச்சதுக்கு அப்புறம் பயிர் அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பச்சை எப்படி பிடிச்சது? ரொம்ப டல்லா இருந்துச்சு பயிர்ல. அதுக்கப்புறம் அடிச்சிங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த அடிச்சதுக்கு அப்புறம் பயிர் தெளிஞ்சுது சார். மறுபடியும் அந்த கொசுகள் நிறைய பூச்சிகள் அந்த இது அந்த அதிகமாக இருந்து 15 நாளைக்கு முறை மருந்து அடிக்கிறது மட்டும் அந்த கிளைமேட் சரியில்லாதனால அந்த பிரச்சனைகள் நிறைய இருந்து இருந்தாலும் போதிய அடிச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்குது சார். மறுபடியும் 30 நாள்லயும் ஒரு ஃப்ரே பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஏக்கராக ஒரு மூட்டை சல்பேட்டா ஒரு மூட்டை யூரியா போட்டிருக்கிறேன். மறுபடியும் லாஸ்ட்டாக புள்ளையரடை 2 மூட்டை போட்டிருக்கேன் சார். மறுபடியும் மூணாவது மறுபடியும் இந்த கதிரை உங்களுக்கு ஒரு 15% வந்தப்ப இந்த வெயில் ஒன்று கொடுத்துருந்துருப்போம். இது அடிச்சதுக்கு அப்புறம் கதிர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இது மொட்டை மொட்டையா வருது சொன்னீங்க. மொட்டை மொட்டையா வருது, கொஞ்சம் தெளிவா இருக்கு சார். இது அடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கதிரும் நிறைய வெங்கதிர் எல்லாம் நிறைய படலை. முதல்ல வரதுக்கு முன்னே அடிக்கிறதுக்கு முன்னே இருந்த ஃபால்ட் மட்டும்தான். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபால்ட் இல்லைங்க சார். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இங்கே அந்த ஃபீல்டை பாருங்க சார். சரி, நம்ம சாரல் யூஸ் பண்ணியிருந்தீங்க. மற்ற மருந்துலாம் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி நல்லா கிளப்பி திறன் இருக்கு. அந்த மற்ற மருந்து யூஸ் பண்ணும்போது கிளப்பி திறன் இருக்கிறதுக்கு இந்த வாட்டி நீங்க சாரல் போட்டு பிளட் ஈல்டு 3 மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கு? இந்த வாட்டி உங்களுக்கு எந்த மாதிரியான ஈல்டு இருக்கும்? நான் எதிர்பார்க்குறேன் ஒரு 40 வருமானம் எதிர்பார்க்குறேன் சார். இந்த அர்த்தம் தான் சார் நம்ம மறுபடியும் கிளப்பி திறன் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? கிளப்பி திறன் நல்லா தான் சார் இருக்குது. இந்த ராலி கோல்டு எல்லாமே நம்ம பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தக்க பூண்டு வரைச்சி பண்ணாலும் நமக்கு நல்லா இருக்கு சார். பிரச்சனை இல்லை சார். சரி, நம்ம ஒரு பயிர் பிடிங்கி வச்சிருக்கோம். அதை எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். சரிங்க சார், பார்க்கலாம் சார். நல்லாவே உங்களுக்கு தூர் வெடிச்சிருக்கு பாருங்க. அதான் சார். மற்ற இதெல்லாம் இந்த அளவுக்கு மண்ணு பிடிச்சிருக்காது. எந்த அளவுக்கு தூர் வெடிச்சிருக்கு பாருங்க. எத்தனை தூர் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துக்கலாங்களா? பார்க்கலாம் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 45 தூர் கிட்ட வெடிச்சிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? மற்ற மருந்துல யூஸ் பண்ண இந்த அளவுக்கு தூர் வெடிச்சிருந்து இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை சார், இதுக்கு முன்னே கம்மியாக தான் இருந்து இந்த முறை தூர் நல்லா தான் சார் இருக்குது. சரிண்ணா. அடுத்த வாட்டி பயன்படுத்தும் போது பயன்படுத்துங்க. ஆர்கானிக்ன்றது போது நம்மளுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் மறு டைம் யூஸ் பண்ணும் போது இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். கெமிக்கலே யூஸ் பண்ணிட்டு ஆர்கானிக் மாறும் போது ஒரு தடவை யூஸ் பண்ணதை விட மறுதடவை 1க்கு 2 முறை பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல மண் வளமாகும். இன்னும் இதோட உங்களுக்கு தூர் பிடிப்பு திறன்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? சரிங்க சார், கண்டிப்பாக பண்ணுறோம் சார்.